ஓகே. ஹலோ மக்களே! எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்னன்னா, நம்ம பொட்டிக்ல ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் வந்து எப்படி இருக்கும்? ஏன்னா, நம்ம என்னதான் ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும், இப்போ இந்த பொட்டிக்குக்கு வந்து ரொம்ப வேல்யூ இருக்கிற மாதிரி ஒரு ஹைப் ஏற்றி வச்சுருக்காங்க இல்லையா? ஸோ, அதனால் நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து வெளியில், அதுவும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு நாகர்கோயிலில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஷாப்பில் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்தோம். இதுதான் அந்த பெஸ்ட் ஷாப். Since 1972 50 இயர்ஸாக இருக்குதான் இந்த பெஸ்ட் ஷாப்பு. இங்கே என்னன்னா, எனக்கு போனோடனே ஒரு ஷாக்கிங் என்ன தெரியுமா? ஆர்டினரி ப்ளவுஸ் ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, லைனிங் ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, அவங்களோட ஸ்டார்டிங் ப்ரைஸு 500 ருபீஸ். அதுக்கு கீழே எதுவுமே கிடையாதுன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல, என்னதான் அப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிடுவோன்னு நான் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டேன். ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அவங்க ஃபஸ்ட்டு போனோடனே இப்படி ஒரு கார்டு கொடுத்தாங்க. முடிச்சுட்டு அதில் ஸ்டிச்சிங் சார்ஜ் 500, லைனிங் வந்து 60 ருபீஸ் தான். டெலிவரி அன்னைக்கு எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, இன்றைக்கி டெலிவரி கொடுக்க முடியாது, 2 டேஸ்க்கு அப்புறம் வாங்க அப்படின்னாங்க. ஓகே, நான் வந்து போய் வாங்கிட்டேன். அது இந்த மாதிரி ஒரு பேகு கொடுத்துருக்காங்க. அந்த பேகுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஓப்பன் கரோ. ஸோ இது வந்து இதில் ஒரு பேப்பரும் கொடுத்துருந்தாங்க. இது கொடுத்துருக்காங்க. அவங்க பிட் நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு என்கிட்ட காசு எடுத்துருக்காங்க. இதுதான் ஒரு நார்மல் ப்ளவுஸாக தான் ஸ்டிச் பண்ண சொன்னோம். இது மெஷர்மெண்ட் ப்ளவுஸு. ஆனால் எனக்கு இதை எப்போ ஒன்ஸ் எடுத்தனோ அப்போவே வந்து ஒரு டிசப்பாயிண்டட். என்னென்னா, ஒரு மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா, ஹெம்மிங் பண்ண சுருக்கு குட்டி குட்டியாக இருக்குது. ஸ்டிச்சிங் ஒன்றும் என்னது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதா? ஸ்டிச்சிங் ஒன்றும் அவ்வளோ பர்ஃபெக்ஷன்லேயும் எனக்கு தெரியலை. பொட்டிக் ஸ்டைல்னு பார்த்தா எதுவுமே இல்லை. அந்த அவங்களோட ஸ்டிக்கர் அடிச்சிருக்காங்க. அப்புறம் இது ஓவர்லாக்கு நார்மலாக நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்தாலும் பண்ணுறது தான். அந்த உள்ளே இருக்குது தெரியாமல் என்னது இந்த எட்ஜெல்லாம் தெரியாத மாதிரிலாம் இருக்குல்ல, என்னது அதுதான், அதுக்கு தான் அவங்க ஓவர்லாக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பட்டியும் இந்த ஹிப்பல்ட்டும் இதுவும் ஜாயின் பண்ணுற இடத்துல சீம்லெஸ்ஸாக இருக்குது. அது மட்டும்தான், வேறு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் கண்டிப்பாக நானே சொல்லுவேன் பாருங்கள், இன்னும் குட்டி குட்டியாக நிறைய நூலாக இருக்குது. இது வந்து 560 ரூபாய்க்கு ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இதை நாங்கள் எவ்வளோக்கு ஸ்டிச் பண்ணி கொடுப்போம்னா, அப்போ ஆதி ரேட்டுக்கு 250 ப்ளஸ் ஒரு 50 ருபீஸ் வந்து லைனிங்க்கு. ஆனால் 560 கொடுத்து ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு இந்த வீடியோக்காக மட்டும்தான் இது வந்து யூஸ் ஆச்சு. ஒரு அயனிங் கொடுக்கல. என்ன சொல்கிறது, மொத்தமாக டிசப்பாயிண்டட். அதனால் நீங்கள் வந்து இந்த ஹோம் வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறவங்களெல்லாம் ரொம்ப கேவலமாக நினைக்காதீங்க. இவங்க என்ன தச்சு கிழிச்சிட போகிறாங்கன்னு நினச்சி தான் நீங்கள்லாம் வந்து ஒரு கடையை போட்டு ஏசியை போட்டிருந்தா உடனே அங்கே போயிடுறீங்க. பாய்.